வணக்கம். யூஷுவல் வாராந்திர அப்டேட்டு. போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சட் வாரமாக இருந்தது. நிஃப்டி வந்து ஒரு 0.7% அப்பில் இருந்தது. ஆனால் மிட் கேப் வந்து 1% டவுனில் இருந்தது. ஸ்மால் கேப் ஃப்ளாட்டாக இருந்தது. மைக்ரோ கேப் 1% அப். ஸோ ஒரு மாதிரி மிக்சடாக இருந்தது. பட் போன வாரம் முக்கியமாக நடந்தது என்னென்னா 3 விஷயம். ஒன்று ஜிடிபி டேட்டாவோட ரிலீஸ் வந்தது. ரெண்டாவது ஆர்பிஐ பாலிசி அனௌன்ஸ் வச்சு. மூணாவது குளோபல் மார்க்கெட் செல் ஆஃப். இதை பற்றியெல்லாம் நான் வந்து வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நான் ஒரு ரிட்டன் போஸ்ட் கூட இதை பற்றியெல்லாம் கரன்சி பற்றி இதை பற்றியெல்லாம் எழுதியிருக்கேன் என்னோட சென்ஸ் அண்ட் சிம்பிளிசிட்டி யூடியூப் சேனலில். அதில் பாருங்கள், அந்த போஸ்ட் படித்து பாருங்கள். பட் என்ன இப்போ சதிக்கு நாளைக்கு பற்றி தெரியும்னா, இந்த செல் ஆஃப் நடந்தது வந்து பார்ட்லி ஏஐ ரிலேட்டட். ஆனால் பார்ட்லி அந்த யூஎஸில் அந்த ஜாப்ஸ் ரிப்போர்ட் நல்லா வந்ததுனால ஒரு ரேட் ஹைக்கு வந்து வரப்பில் இப்போ இருக்குது. ரேட் கட்ட மறந்துட்டாங்க. இப்போ ரேட் ஹைக் பற்றி பேசுகிறாங்க. ஸோ ரேட் ஹைக் ஆனால டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும். யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் விட்டுனால டெஃபினட்டாக எமர்ஜிங் மார்க்கெட்லேருந்து பணம் திரும்ப யூஎஸ்க்கு போகும். அதனால தான் கிஃப்ட் நிஃப்டி இப்போது 100% டவுன் காமிக்கிறது. அண்ட் ஏஷியன் மார்க்கெட்ஸும் நாளைக்கு டவுனாக தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஸ்டார்ட் இருக்கும். பட் இந்தியா பொறுத்தவரை 2-3 பாசிட்டிவ் வரலாம். அது நாளைக்கே வருமா, இல்லை டியூரிங் த வீக் வருமா, இல்லை கொஞ்சம் நாள் ஆகுமான்னு தெரியாது எனக்கு. என்னென்னா, ஒன்று இந்த பாண்டு ஆர்பிஐ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நிறைய சீரீஸ் பாண்ட்ஸில் வந்து FIIs பணம் போடலான்னு டாக்ஸேஷனோட இதுவும் எடுத்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 45-70 பில்லியன் டாலர் ஒரு மீடியம் டேர்மில் ஒரு வருஷத்துக்குள்ளே வரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த எதிர்பார்வை வச்சுன்னு ருப்பியோட வீக்கனிங் வந்து ஆயிடுது. ஆல்ரெடி 90 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடுது ஆர்பிஐயோட அனௌன்ஸ்மெண்ட்டில். பட் இன்னமும் கொஞ்சம் அப்படி ரொம்ப வீக் ஆகாமல் ஸ்டேபிளாக இருந்தாலே அது வந்து அஃப்கோர்ஸ் FII டெட் பணம் வந்தால் இன்னும் கொஞ்சம் ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அது இல்லாமல் FII ஈக்விட்டிக்கே இது ஒரு பாசிட்டிவ் செய்தியாக இருக்கும். ஏன்னா அவங்க யூஸ்வலாக இந்தியாவில் எக்ஸ்பெக்ட் பண்ண டிப்ரிசியேஷனோட இப்போ கம்மியாக நடந்தாலும் அது இந்தியா ஒரு பாசிட்டிவ். ஸோ அது ஒரு அவங்க மனசில் வச்சுக்கணும் நீங்கள். ரெண்டாவது வந்து என்னென்னா, இது ஏஐ ரிலேட்டட் செல் ஆஃப் கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ப்ராட்காமோட ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க இன்னும் வளரும்னு நினச்சாங்க. ஏர்னிங்ஸ் வளரலை. ஸோ அதனால டிசப்பாயின்மெண்ட். அதனால எல்லா ஏஐ பேக்லையும் செல் ஆஃப் ஆச்சு. அது சஸ்டெயின் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ரிகவரமாக சஸ்டெயினமான நம்ம எக்ஸ்பர்ட் கிடையாது ஏஐயில். பட் சஸ்டெயின் ஆச்சுன்னா அப்போது நான் ஏஐ கொஞ்சம் பணம் ஷிஃப்ட் ஆகிற பட்சத்தில் இந்தியா தான் பர்ஃபெக்ட் ஏஐ ஹெட்ஜ் கண்ட்ரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஐ வந்து ரொம்ப ஓவராக பபுள் மாதிரி ஆகிடுத்து பணம் கொஞ்சம் வெளில போகிறாப்புல இருந்தால் இந்தியாவுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட என்னென்னா, இந்த வாரத்தில் போன வாரம் ஒரு 31,000 கோடி FIIs நிறைய விற்றாங்க. அண்ட் டிஐஎஸ் 31,000 கோடி வாங்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. பட் இந்த வாரத்தில் இதெல்லாம் சொல்கிறதுனால எனக்கு திருப்பியும் இன்னொரு 30,000 கோடி விற்க மாட்டாங்க. விற்பனை கம்மியாகும். அதனால டிஐஎஸும் ஓரளவுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு வந்து நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் ஒரு டியூரிங் த வீக் ஸ்டெபிலைஸ் ஆகிடணும். அதனால் நாளைக்கு மத்தியானம் கூட ஸ்டெபிலைஸ் ஆகலாம். ஸோ அதுதான் என்னோட எதிர்பார்வை. அதனால் நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி அப்படியே வச்சுங்க. எதுவுமே மாற்ற வேண்டாம். நன்றி, வணக்கம்.